أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் முனாஃபிகூனை படித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த அமர்வில் நாங்கள் 10வது வசனம், சூரத்துல் முனாஃபிகூன் 10வது வசனம் சொல்கின்ற சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்தி அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னர் நீங்கள் செலவு செய்யுங்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். அவ்வாறு மரணம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் சொல்லுவான், எனது இரட்சகனே, என்னை கொஞ்சம் காலம் எனது தவணையை பிற்படுத்து, சற்று எனக்கு அவகாசம் தா என்று அந்த மனிதன் கேட்பான், சொல்லுவான். ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். நான் சதகா செய்து சாலிஹான நல்லடியார்களில் ஒருவராக மாறிவிடுவேன் என்று சொல்லுவான். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா 11வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அல்லாஹு தாலா எந்த ஆன்மாவையும் அதன் தவணை வந்துவிட்டால் பிற்படுத்த மாட்டான். எந்த ஒரு ஆன்மாவையும் அதன் தவணை வந்துவிட்டால் அல்லாஹு தாலா பிற்படுத்த மாட்டான். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹு தாலா நீங்கள் செய்பவற்றை மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். இதுதான் 11வது வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னைய வசனத்திலே நாங்கள் அல்லாஹு தாலா முஃமின்களுக்கு விடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு கட்டளையான செலவு செய்தல் சம்பந்தமான அந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். எனவே மரணம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே மனிதன் மரண தருவாயிலே அல்லாஹு தாலாவிடம் கெஞ்சுவான். அதாவது முனாஃபிக்குகளாக வாழ்ந்தவர்கள், தீமைகளில் மூழ்கி வாழ்ந்தவர்கள், நன்மைகளை போதுமான அளவு செய்யாதவர்கள் அல்லாஹு தாலாவிடம் கெஞ்சுவார்கள், எனக்கு சற்று அவகாசம்தா, நான் உலகத்துக்கு திரும்பி சென்று சதகா செய்வேன், செலவழிப்பேன், எனது உள்ளத்தை பரிபக்குவப்படுத்தி நல்ல அடியார்களில் ஒருவராக மாறிவிடுவேன் என்று கேட்பான். அல்லாஹு தாலா சொல்கின்றான், அவ்வாறு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன், இங்கே நஃப்ஸ் என்பது அது மனிதனை குறிக்கும். எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய இந்த வாழ்நாள் முடிகின்ற காலம் வந்து விட்டால் அதனை அல்லாஹு தாலா பிற்படுத்த மாட்டான், ஒருபோது பிற்படுத்த மாட்டான். எனவே நாங்கள் எமது வாழ்நாளில் எமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றது. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் நன்மைகள் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், எமது உடல் எமது நேரம் எமக்கு ஒத்துழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த நன்மையை உடனடியாக செய்துவிட வேண்டும். நாங்கள் அதனை கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது. அது எந்த நன்மையாயினும் சரி, மரணம் வருகின்ற போது அது எப்போது வரும் என்று எம்மால் சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா நிச்சயமாக எம்மை மரணிக்க செய்வான். அவ்வாறு மரணிக்க செய்கின்ற போது எம்மால் எதனையும் செய்ய முடியாமல் போகும். அல்லாஹு தாலா நாங்கள் எவ்வளவு கெஞ்சினாலும் அதனை பிற்படுத்த மாட்டான். அல்லாஹு தாலா சூரா முஃமினூனில் 100வது வசனத்தில் இப்படி குறிப்பிடுகின்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகின்ற போது, இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், எனது ரப்பே, என்னை திரும்ப மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவாயாக என்று கேட்பான் மனுஷன். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் செய்யாத நன்மைகளை எல்லாம் செய்து கொள்வேன், என்னை கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பு என்று மனிதன் கேட்பான். கல்லா, அவ்வாறு அனுப்பப்பட மாட்டாது.
இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். அவ்வாறு அவர் அனுப்பப்பட மாட்டார். அவருக்கு முன்னால் கபர் இருக்கின்றது, கபர் வாழ்க்கை தான் இருக்கின்றது. அங்குதான் அவர் மீண்டு செல்ல வேண்டுமே ஒழிய அவர் திரும்பவும் உலகத்துக்கு செல்ல முடியாது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமினூன் நிலை குறிப்பிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরুன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமுன். ஒவ்வொரு உம்மாவுக்கும், ஒவ்வொரு சந்ததிக்கும், ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கின்றது. அந்த ஆயுட்காலம் முடிவடைகின்ற சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அது ஒரு கணமேனும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே எமக்கு தரப்பட்ட இந்த ஆயுட்காலம் வரையறுக்கப்பட்டது. அந்த வரையறைக்குட்பட்ட ஆயுட்காலத்துக்குள் எம்மால் முடியுமான சகல நன்மைகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்கள் முன்னைய வசனத்தில் பார்த்தது போன்று, அதற்கு முன்னைய வசனத்தில் பார்த்தது போன்று, நாங்கள் முனாஃபிக் தனத்திலிருந்து விடுபடுவதற்கு எமக்கு உரிய மிக முக்கியமான வழிகாட்டல் நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய நினைவுடன் வாழ்வது முதலாவது. இரண்டாவது, நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவழிப்பது, நல்ல காரியங்களுக்காக செலவழிப்பது. எனவே இந்த 2 அம்சங்களையும் எமது வாழ்வில் தொடர்ந்தும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதற்கு நாங்கள் நேர காலம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹின் ஞாபகத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹின் பாதையில் செலவழிக்க வேண்டும். இந்த செலவழித்தல் என்பது முனாஃபிக் தனத்திலிருந்து எம்மை பாதுகாக்கின்ற மிக முக்கியமான பண்பாகும். நீங்கள் அல் குர்ஆனை வாசித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்வீர்கள், அல்லாஹு தஆலா பொதுவாக அகீதா உடன் தொடர்பான நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற போது அதனை தொடர்ந்து ஏதாவது நடைமுறை தன்மை வாய்ந்த ஒரு விஷயத்தை பேசுவான். இப்போ நீங்கள் ஆயத்துல் குர்சியை வாசித்து பாருங்கள். ஆயத்துல் குர்சியை அல்லாஹு தஆலா, ஆயத்துல் குர்சி என்பது முழுக்க அகீதாவுடன் சம்பந்தப்பட்ட, எமது நம்பிக்கை கோட்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட வசனம். அதனை தொடர்ந்து வருகின்ற வசனங்கள், அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை பாருங்கள், செலவழித்துள்ளது தொடர்பான வசனங்கள், முழுக்க செலவழித்துள்ளது தொடர்பான வசனங்கள். அதன் பிறகு ஆயத்துல் குர்சி, அகீதாவோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள். அதன் பிறகு மீண்டும் செலவழித்துள்ளது தொடர்பான வசனங்கள். இவ்வாறு செலவழித்தல் என்பது ஒரு மூமினின் நம்பிக்கை கோட்பாட்டுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. ஒருவர் உண்மையான மூமினாக இருப்பாரேயானால் அவர் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டும், நல்ல காரியங்களுக்காக செலவழிக்க வேண்டும், தனது குடும்பத்தினருக்காக செலவழிக்க வேண்டும், தனது சமூகத்தினருக்காக செலவழிக்க வேண்டும், இஸ்லாத்துக்காக செலவழிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். எனவே இது மிக முக்கியமான நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது செலவழித்தல் என்பது. எனவே மரணம் வருகின்ற தருவாயில் நாங்கள் அங்கலாய்த்து எந்த பயனும் இல்லை. அல்லாஹு தஆலா எமது ஆயுளை ஒரு கணமும் நீடிக்கவும் மாட்டான், அதன் தவணைக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளவும் மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன். அதே போன்று அல்லாஹு தஆலா நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை மிக நன்றாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தை, அல்லாஹு தஆலாவுடைய மிக முக்கியமான பண்பு பெயர் ஹபீர் என்பது. ஹபீர் என்பது அரபு மொழியில் ஹிப்ரா என்ற அந்த சொல்லிலிருந்து வருகின்ற ஒரு பண்பு பெயராகும். ஹிப்ரா என்றால் அந்த அனுபவம், பரிசோதனை போன்ற விஷயங்களை குறிக்கும். ஒரு அனுபவத்தின் அடியாக எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அறிவு ஹிப்ரா. ஒரு பரிசோதனை செய்துவிட்டு நாங்கள் தெரிந்து கொள்கின்ற விடயம் ஹிப்ரா. அனுபவ அறிவு, பட்டறிவு போன்றவற்றை இந்த ஹிப்ரா என்ற சொல் குறித்து நிற்கின்றது. அல்லாஹு தஆலா வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன் என்கின்ற போது அல்லாஹு தஆலாவுக்கு எம்மை பற்றி மிக நன்றாக தெரிந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா தெரிந்து வைத்திருக்கின்றான். நாங்கள் நன்மை செய்வதற்கு கால அவகாசம் கேட்கின்றோம், ஆனால் திரும்பவும் உலகத்துக்கு நாங்கள் சென்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை செய்ய மாட்டோம். திரும்பவும் பழையபடி நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ அதே போன்றுதான் நாங்கள் இருப்போம். இதுதான் மனிதன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில இடங்களில் இதனை பற்றி குறிப்பிடுகின்றான்.
கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் துவா கேட்பார்கள். மனிதர்கள் எம்மை காப்பாற்றி விடுவோம் என்று அல்லாஹ்விடம் கேட்பார்கள், இறைஞ்சுவார்கள். அல்லாஹு தாலா காப்பாற்றி விட்டதன் பிறகு திரும்பவும் அவர்களது பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுவார்கள். இது மனிதர்களின் இயல்பு. வலோ ருத்து லஆது லிமா நுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமிலே குறிப்பிடுகின்றான். அவர்கள் திரும்பவும் அவர்கள் உலகத்திற்கு வந்தால், உலகத்திற்கு அவர்கள் அனுப்பப்பட்டால், அவர்கள் எதனை செய்து கொண்டிருந்தார்களோ, எந்த தடுக்கப்பட்ட விடயத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அதனை திரும்பவும் செய்வார்கள். அவர்கள் நாங்கள் நன்மை செய்கின்றோம், நன்மை செய்வோம், நல்லவு செய்வோம் என்று சொல்வதெல்லாம் இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே மனிதர்கள் இப்படித்தான். இன்னும் அல்லாஹ்க்கு தெரியும். அதான் வல்லாஹு ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா மிக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹு தாலா ஒருபோதும் எமது தவணை வந்துவிட்டால் எம்மை பிற்படுத்த மாட்டான். அதற்கு முன்னர் நாங்கள் சகல நன்மைகளையும் செய்து, குறிப்பாக அல்லாஹு தாலாவுடைய ஜிக்ர், அல்லாஹு தாலா செலவழிக்குமாறு எம்மை தூண்டி அந்த வழிகாட்டல்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஈடேற்றம் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.